அட்டகாசமான சுவையில் 4 விதமான சைட் டிஷ் இட்லி தோசைக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல சால்னா ரெசிபி. எந்த காய்கறியும் வேணாங்க, ஈஸியாக 10 நிமிஷத்தில் அட்டகாசமாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? முதல்ல கடாயில் 2 பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். கருக விடாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ அடுத்ததாக அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அரை கப்பு புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது போல் ரெண்டமாக பெருசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி குழஞ்சி வரணும்னு கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நம்ம மிதமானத்தில் வதக்கி விட்டிங்கனாலே போதுமானது. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் போல் ஊற வச்ச ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசாவை அந்த தண்ணியோடவே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குருமா ரெடி பண்ணிடலாங்க. குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சிலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க, கண்ணாடி பதத்துக்கு. அப்போ தான் குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லது கலந்து விட்டாச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக நல்லா பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. மசாலா சேர்த்த பிறகு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வெந்து வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் செஞ்சுருக்க எல்லா ரெசிப்பிலுமே தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்தாலுமே நல்லா வருங்க. ஏன்னா ஆறி போக போக நல்லா கெட்டியப்படும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டு 1 கப் அளவுக்கு, இது ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டேன். ஒரு 3 விசில் வந்த பிறகு பாருங்கள், நல்ல கமகமன்னு குருமா ரெசிபி சால்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. பொடியான இருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டே இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரெசிபிங்க. 2 இட்லிக்கு 1 ஜக்கு சாம்பார் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் வரட்டுங்க. நல்லா பருப்பு குழஞ்சி வந்த பிறகு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இது போல் கடைஞ்சி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 6 வரமிளகா, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா இதை மைய இது போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் இலையாக நீட்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாவை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரம் வெந்து வரதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி குழஞ்சி வரணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதி வரட்டும். பச்சை வாசனை போயிட்டு கொதி வந்த பிறகு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதுங்க. அட்டகாசமான சுவையில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். கடைசியாக 1 டீஸ்பூன் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குங்க. அப்படியே ஹோட்டலில் செய்கிற அதே சாம்பார் ரெசிபிங்க. இட்லி தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக இட்லினாலே வடகறி தானேங்க. 10 நிமிஷத்தில் அட்டகாசமாக வடகறி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 4 வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை வடையை சுட்டு எடுக்கிற மாதிரி கூட எடுக்கலாங்க. எண்ணெய் வேஸ்ட் ஆகுன்றதுனால நான் இது போல் செஞ்சுருக்கேன். இது போல் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் கழித்து இது திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 3-4 நிமிஷம் கழித்து நல்லா இது கலந்து விட்டிங்கன்னா உடச்சி விடுங்க. நல்லா உடச்சி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ஒரு 4 நிமிஷத்துலேயே. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடையில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லேசாக இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் குழஞ்சி வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் நம்மளுக்கு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வடகறி ரெசிபிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பத்தாதுங்க. அதனால் முதல்ல 3 கப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அது கொதி வரட்டும். தேவைப்படும் போது கடைசி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம கை வச்சு நல்லா இந்த கடலைப்பருப்பை உதிர்த்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு அடையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடலைப்பருப்பு அடையை சேர்த்த உடனே உங்களுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட அளவை பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிற வடை அந்த கடலைப்பருப்பை வந்துட்டு நீங்கள் சின்னதாக குத்தி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு சூப்பராக வடைக்கறி ரெடி ஆகிடுங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இதான் கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக செம்ம டேஸ்டியாக பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 4-5 பச்சை மிளகாவை இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நிறம் மாதிரி வந்த பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கோங்க. இது நம்ம குழஞ்சி வரணும்லாம் கிடையாதுங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மிதமான தீயில வதக்கி விட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் பேபி பொட்டேட்டோ சேர்த்துருக்கேங்க. ஒரு 15 சேர்த்துக்கோங்க. அப்படி பேபி பொட்டேட்டோ இல்லை அப்படின்னா பெரிய உருளைக்கிழங்கு 2 பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 மணி நேரம் போல் ஊற வச்ச 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வெந்து வரதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 நிமிஷம் போல் ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக ஒரு 10 இலை மட்டும் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து புதினா இலையை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குருமாக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பத்தாது. 3 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும். நல்லா குருமா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 3 விசில் வந்ததுமே ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த 4 ரெசிப்பியில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.